நம்ம எல்லாரையுமே இருக்கும் நிலையை விட்டு வைக்க இறைவன் நாடவில்லை. நிலையை உயர்த்துறதுக்காக இப்படி ஒரு செக் பாயிண்ட் வச்சான்னு சொன்னா நீ எந்த பக்கம் இருக்கணும்? இறைவன் பக்கமா அல்லது படைப்பின் பக்கமா படைச்சவன் பக்கமா? பயந்துகிட்டே இருக்கும். மனிதனுக்கு தான் பயப்படுறோம். பயப்படுறதுக்கு தகுதியுடையும் இறைவன் ஒருத்தன் தான். அதனால நான் இன்னும் மனுஷன் தான் பயந்துட்டு இறைவனுக்கு பயப்படல. அதுலேயும் இணைப்பு இருக்குது. அவங்க படைப்பில் பக்கம் திருப்பக்கூடிய இருக்காங்க, நாம படைச்சவன் பக்கம் திரும்பக்கூடிய இருக்கிறோம். அதனால அவங்க ஒருவர் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் தந்தைமாராக இருந்தாலும் சரி, உங்கள் சகோதரர் இருந்தாலும் சரி, அல்லாவை நம்புவதை தவிர்த்து நிராகரிப்பை நேசிப்பார்களானால் அவர்களை உங்கள் காரியத்தில் ஆக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் அவங்கள்ட்ட போய் கலந்தாசம் பண்ணுறீங்க, எனக்கு ஆயிருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. இருக்கவே இருக்க ஆஸ்பத்திரிவா போகலாம், கடன் பிரச்சனை இருக்கேன், இருக்கவே பேங்க் இருக்கா லோன் வாங்கி தரேன், கடன் வாங்கி கொடுக்க போவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிடுவாங்க. இன்னும் என்னெல்லாம் தீமை பண்ண முடியும் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இறைவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான்னு தெளிவை கொடுத்து நமக்குள்ள வாழ்க்கையில் அத்தாட்சியும் கொடுத்து, வெறும் உணர்வு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஏற்கனவே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இவன் அருளை கொண்டு தான். இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கையும் கிடையாது. ஏன்னா அமைதியும் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. இப்போ அமைதியும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மளை தேர்ந்தெடுத்து அவனை சார்ந்து வாழ சொன்னா நான் நன்றி கிட்டத்தனமா மறுபடியும் படைப்பின் பக்கம் தான் போறேன். கொடுத்த அமைதியும் இந்த உடலை தெம்பையும் வச்சுக்கிட்டு மறுபடியும் உரையை நான் காப்பாற்றணும், அவங்களுக்கு தான் பயந்து வாழணும், அவங்க எனக்கு வேணும் இல்லை, எல்லாம் எம்மதம் சம்மதம் பல கூட்டங்களையும் மறுபடியும் சார்ந்திருக்கிறேன். எம்மதமும் சம்மதம் கிடையாது, இது மதமே கிடையாது. இறைவன் ஒருத்தன் தான் நமக்கு சம்மதம். அந்த பாதையில் யார் இருக்காங்களோ அவங்க நமக்கு உறவினர்கள், அவனுடைய வேத வாக்கின்படி. அதனால நம்ம யாரையும் மனசுக்குள்ள வெறுக்க வேணாம், அவங்களும் வரட்டும் இறைவன் நம்ம வச்சா. ஆனால் எனக்குன்னு ஒரு சோதனை வரும்போது நான் உறுதியாக நிற்க வேண்டும், உறுதிப்படுத்தி இவனுடைய கேட்க வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தனித்தன்மையோடு நீங்கள் தயாராகணும். ஆனால் யாரையும் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். நம்ம மனதிற்கு தெரியும், சக்திக்கு மீறி உடனே எல்லாத்தையும் விட்டு வான்னு சொல்லலை. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, அவ்வளோ என்ன நம்ப போகிறீங்களா இல்லை இவங்க பக்கம் திரும்பி போக போகிறீங்களா? இல்லை ஒன்றை மட்டும் நம்பி. ஏன்னா படைக்கப்பட்ட எல்லாம் அழியக்கூடியது தான், படைச்ச ஒருத்தன் நிலையானவன். அதனால் நம்ம வாழ்க்கை பயணம் நிலையான நோக்கி இருக்க முடியும், படைப்பு அழிவை நோக்கி போகக்கூடாது. அந்த அழிவை நோக்கி போயிட்டு இருக்கனால தான் திரும்பி சோதனை வந்துட்டு இருக்குது. இறைவன் நமக்கு நன்மையை நாடுறான், அது நன்மை தான் இருக்குது. அதில் நீங்கள் என் பக்கம் திரும்பிட்டீங்க, எனக்கு பொறுத்தமாக வாழ விரும்பிட்டீங்க, அதன் காரணமாக பல அத்தாட்சி நான் கொடுக்கப்பட்டாச்சு. மீண்டும் நீங்கள் பழைய நிலைமைக்கே போயிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால வாசத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் உறுதியடைய வேண்டும். அப்படி இல்லை, உறுதி இல்லாத காரணமாக பலயத்தின் காரணமாக இன்னும் அவங்க அதை நினச்சிக்கோ இவங்க நினச்சிக்கோன்னு சொல்லி போயிட்டு வரணும். சோதனைகளை தொடர்ந்துட்டு இருக்கு. நமக்கு பல அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு தனித்தன்மையோட அவன் பக்கம் திரும்புறதுக்கும் நம்ம திருந்துறதுக்கும். ஆனால் அந்த அவகாசங்கள்லாம் வீணாக்கிட்டு இருக்கோம் நம்ம.